ஹலோ மை டியர் மக்களே, உங்க எல்லாத்தையுமே இந்த அற்புதமான ஒரு வீடியோல சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ எனக்கு மைண்ட்ல தோணுன ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோல பேச போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்படி என்ன நான் பேச போறேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா வேற என்னங்க, பணம் தான். பணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதை இருக்குங்க. அத பத்தி யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. மண்டைய பிச்சுக்கலாம் போல இருக்கா? ஏன்னா நம்மளோட நிலைமை, நம்மளோட செலவுகள் அப்படி. வீட்டு வாடகையா இருக்கட்டும், கரண்ட் பில்லா இருக்கட்டும், வெஹிக்கிள் செலவா இருக்கட்டும், வீட்டுக்கு மளிகை சாமான் செலவா இருக்கட்டும், குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸா இருக்கட்டும், வெளியே வாங்கின கடன்களை அடைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் யோசிச்சாலே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குப்பா அப்படின்றீங்களா? சோ எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல யோசிக்கிற கூட்டம் ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்குங்க. நீங்க அதை யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு அது வேணுமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டீச்சர் லட்சங்கள்ல சம்பாதிச்சாலும் சரி, அந்த வருமானம் பத்தாதுன்னு சொல்லி டியூஷன் வச்சு எக்ஸ்ட்ராவா சம்பாதிக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர் லட்சங்கள்ல சம்பாதிச்சாலும் பிரைவேட்டா ஒரு கிளினிக் வச்சு அது மூலமா சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. கோடிகள்ல சம்பளம் வாங்கக்கூடிய நம்மளோட கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன்னைக்கு பல பொருட்களுக்கு விளம்பரத்துல நடிச்சு அதுலயும் கோடிகளை சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளோட நடிகர் நடிகைகள் இவங்களும் பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்களுக்கே விளம்பரத்துக்கு வந்து அதன் மூலமாவும் அடிஷனலா சம்பாதிக்கிறாங்க. இப்படி லட்சங்கள்லயும் கோடிகள்லயும் சம்பாதிக்கக்கூடிய இவங்களுக்கே அடிஷனல் இன்கம் பத்தி புரிஞ்சு அதுக்காக வேலை செய்யறாங்க அப்படின்னா நமக்கு ஏன் இன்னும் புரியல? நாம ஏன் அதுக்கு வேலை செய்யக்கூடாது? உங்களுக்கும் அடிஷனல் இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க. ஒர்க்கிங் பர்சன்ஸ், ஃப்ரெஷர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்னு எல்லாருக்குமே ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்கு. கான்டாக்ட்